Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம். இன்னைக்கு என்னோட ஃப்ரைடே மார்னிங் ரொட்டீன் வந்து நம்ம பார்க்க போறோம். டே பாத்தீங்கன்னா இன்னைக்கு 5:30க்கே வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 5:30 ல இருந்து 9:30 வரைக்கும் நான் என்னென்ன வேலை எல்லாமே செய்றேன் அப்படிங்கறது வந்து உங்க கூட ஷேர் பண்ணிருக்கேன். காலையில எழுந்து வந்ததுமே வந்து சாதத்துக்கு அரிசி ஊற போட்டு எடுத்து வச்சிட்டேன். இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ராகி சேமியா செய்யலாம்னு சொல்லி ராகி சேமியா வந்து தண்ணி ஊத்தி கொஞ்சமா உப்பு போட்டு அதுல வந்து ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்க போறேன். ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ராகி சேமியா வந்து தண்ணி நல்லா பிழிஞ்சிட்டு இட்லி பாத்திரத்துல வந்து ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். கோல்டு வந்து அதிகமா இருக்கறனால சூடா வந்து காஃபி போட்டு குடிக்கலாம்னு சொல்லி காஃபி வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இப்போ டைம் வந்து 5:45 இருக்கும். சூடா வந்து காஃபி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே வந்து ரெடி பண்ண போறேன். இப்போ வந்து ராகி சேமியா நல்லாவே வந்து வெந்துருச்சு. இது வந்து ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சு எடுத்துக்கலாம். சேமியா செய்யறதுக்கு ஒரு கடாயில் ஆயில் சேர்த்திட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்திக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்திட்டு கூடவே கருவேப்பிலையும் பச்சை மிளகாய் ஒரு வரமிளகாய் சேர்த்தி நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். வேக வச்சிருக்க ராகி சேமியா சேர்த்தி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கடைசியா வந்து தேங்காய் பூ வந்து நான் சேர்த்திருக்கேன். தேங்காய் பூ சேர்த்தி செஞ்சு சாப்பிட்றப்போ டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ராகி சேமியா வந்து எடுத்துக்கிட்டாச்சு. லஞ்சுக்கு வந்து வெஜ் ஃப்ரைட் ரைஸ் செய்யலாம்னு சொல்லி ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஆயில் சேர்த்திட்டு பூண்டு ஒரு பெரிய வெங்காயம் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். 2 பச்சை மிளகாய் சேர்த்தி நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். கூடவே வந்து கட் பண்ணி வச்சிருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்திக்கலாம். கேரட், கேப்சிகம், முட்டைக்கோஸ், அப்புறம் வந்து பச்சை பட்டாணி இதெல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கூடவே வந்து 1 டீஸ்பூன் வந்து சர்க்கரை சேர்த்திக்கலாம். அப்போதான் வந்து நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியா இருக்கும். டேஸ்ட்டும் வந்து எடுத்து கொடுக்கும். 1 டீஸ்பூன் வந்து டொமேட்டோ சாஸ், 1 டீஸ்பூன் சில்லி சாஸ், 1/2 டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமா வந்து பெப்பர் சேர்த்திட்டு சால்ட் வந்து சேர்த்திக்கோங்க. அப்புறம் ரெட் சில்லி பவுடர் வந்து 1/2 டீஸ்பூன் சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வேக வச்சிருக்க ரைஸ் சேர்த்தி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து சாப்பாட்டு அரிசி தான் வந்து எடுத்திருக்கேன். பாஸ்மதி அரிசி வந்து எடுக்கல. எனக்கு லஞ்சுக்கு வந்து ஒயிட் ரைஸ் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு கத்திரிக்காய் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம்னு சொல்லி ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஆயில் சேர்த்துட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்திக்கலாம். சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்திட்டு கொஞ்சமா வந்து கருவேப்பிலையும் சின்ன தக்காளி வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அதெல்லாம் சேர்த்து வதக்கி விட்டுட்டு கட் பண்ணி வச்சிருக்க கத்திரிக்காய் சேர்த்திட்டு கொஞ்சமா மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உப்பு, அப்புறம் தண்ணி தெளிச்சு மூடி போட்டு வேக வச்சோம் அப்படின்னா கத்திரிக்காய் ஃப்ரை வந்து ரெடி ஆயிரும். இது வந்து எனக்கு லஞ்சுக்கு வந்து நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். தம்பியோட ஸ்கூல் டைமிங் வந்து 8:20க்கே வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிடும். தம்பியோட வேன் வந்து 7:40க்கு எல்லாமே வந்து வந்துடும். அதுக்குள்ள தம்பியை வந்து ரெடி பண்ணணும். அவருக்கு சாப்பாடு எல்லாமே ஊட்டி விட்டுட்டு லஞ்ச் பேக் எல்லாமே வந்து பேக் பண்ணி எடுத்து வச்சாச்சு. தம்பி பார்த்தீங்கன்னா 1 வீக்கா அழுதுட்டு தான் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காரு. அதனால தான் வந்து வீடியோவே சரியாவே எடுக்க முடியல. இன்னைக்கு வந்து கொஞ்சம் அழுகாம தான் போனாரு. ஆனா வேன்ல ஏறி உட்காந்துமே வந்து அழுக ஆரம்பிச்சிட்டாரு. தம்பி ஸ்கூலுக்கு கிளம்புனதுமே வந்து மிஷின்ல துணி எல்லாமே துவைக்கிறதுக்கு போட்டிருந்து அது வந்து துவைச்சிருச்சு. அதெல்லாம் எடுத்து காய போட்டுட்டு பாத்திரம் எல்லாமே வந்து அப்படி இப்படியே கிடந்துச்சு. அது எல்லாமே எடுத்து கழுவி எடுத்து வச்சாச்சு. என்னோட கிச்சன் கவுண்டர் டாப் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். இந்த ஸ்பேஸ்ல தான் வந்து நான் வீடியோவே வந்து எடுத்துட்டு இருக்கேன். கிச்சன் வந்து அவ்வளோக்கா வந்து கவர் பண்ண முடியாது. அளவான ஸ்பேஸ் வச்சு தான் வந்து நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். பாத்திரம் எல்லாமே கழுவி வச்சுட்டு கிச்சன் கவுண்டர் டாப் ஃபுல்லாவே வந்து கிளீன் பண்ணி விட்டுட்டேன். எனக்கு வந்து இஞ்சி டீ வந்து போட்டு குடிக்கலாம்னு சொல்லி இஞ்சி டீ வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். கோல்டு வந்து அதிகமா இருக்கறனால சூடா வந்து ஏதாவது குடிச்சிட்டே இருக்கணும் போலவே தோணுது. அதனால தான் வந்து இஞ்சி டீ ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9:30 ஆகுது. வீட்டு வேலை எல்லாமே வந்து முடிச்சாச்சு. வீடு ஃபுல்லாவே வந்து கிளீன் பண்ணி விட்டாச்சு. டிவி பார்த்துட்டே வந்து நான் டீ குடிச்சிட்டு இருக்கேன். இந்த சாங் எல்லாமே வந்து ஸ்கூல் படிக்கிறப்போ ரொம்பவே வந்து விரும்பி கேட்ட பாட்டு போட்டு விட்டுட்டே வந்து கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக வந்து ஸ்விங்கில் உட்காந்துட்டு இருந்தேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான விளாக். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.